உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் நிச்சயமா உங்களுடைய முடிவு வந்து சம்பூர்ணமா தான் இருக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வந்து வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பலாம் வந்து நம்ம இப்படி நினைக்கிறோமோ, அதாவது முன்னாடி விட இப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பலாம் நினைக்கிறோமோ, அப்பலாம் வந்து ஆண்டவர் சில காரியங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து எப்பயுமே வந்து ஆ ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்றது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. முன்னாடி விட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறது வேற. ஆனா முன்னாடி விட நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். இனி நான் என்ன பண்ணணும்? இனி நான் அப்படி ஒண்ணும் ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் முன்னாடி மாரி நான் கத்துக்கணும்னு ஒண்ணும் தேவையில்ல. இப்ப எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது வேற. 2க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஆ ஒரு குழந்தை வந்து வளர்றத பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். ஆனா, இப்ப இந்த குழந்தை வளர்ந்துருச்சுல, இனி இதுக்கு வளர்றதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வைங்களேன், அது வந்து பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். வளர்ச்சின்றது நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா, ஆண்டவர பத்தியே இருக்கு. இயேசுவானவர் ஞானத்திலும், வளத்திலும், தேவ கிருபையிலும், மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார்ன்னு தான் இருக்கு. அதிகமா அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவர் விருத்தி அடைந்து கொண்டே வந்திருக்கிறார். அப்ப நம்மளுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். இப்ப வந்து முதல்ல என்ன ஆண்டவர் செய்வாரு அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஒரு அந்த திருப்தி உணர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், ஆண்டவர் வந்து அத்தனை வருடங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு பாவம் இருக்குன்னே தெரியாம ஒரு பாவம் ஒளிஞ்சிருக்கும். எப்படியுமே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் பூரணப்படுத்திட்டான்னு வைங்களேன், நம்மள இந்த உலகத்துல வைக்க அவசியமே இல்ல. ஆண்டவர் வந்து நம்மள எடுத்துக்கொள்வார். ஆனா நம்மள இத்தன வருஷம் இந்த பாவம் என் கூட தான் இருந்துச்சா? அப்டின்னே தெரியாம ஒரு பாவம் மறைஞ்சிருக்கும் பாத்தீங்களா? அத வந்து ஆண்டவர் புதுசா வெளிய கொண்டு வருவார். வெளிய கொண்டு வர்றதுக்காகவே ஒரு சூழ்நிலைய அனுமதிச்சு, நம்ம யாரு அப்டின்றத ஆண்டவர் வந்து தோல் உரிச்சு காட்டுற மாரி ஆண்டவர் வந்து காட்டிடுவார். நம்ம நினைப்போம் ஒரு சில நேரங்கள் நான் வந்து யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். ஆண்டவர் வந்து ஒரு லெவலுக்கு நம்மள கொண்டு போயி, ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல நம்மள சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாரையும் காமிச்சு, அந்த பொறாமை நமக்குள்ள இருந்து வெளிய வர்றத ஆண்டவர் வந்து ஈஸியா காமிச்சுருவார். அதே மாரி தான் ஒவ்வொரு காரியங்களும் அதே மாரி தான். நீங்க வந்து இச்சைக்கு நான் மறிச்சுட்டேன் அப்படின்னு வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது, புதுசா ஒரு காரியம் வந்து வரும். அப்பதான் நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த இந்த மாரி ஒரு பாவம் இப்ப எனக்குள்ள இருந்துச்சா? அப்படின்ற மாரி ஒரு ஒரு சூழ்நிலை வரும். தாவீது ராஜாக்கு கூட நீங்க வந்து பார்த்திருக்கலாம். அவர் வந்து ஆண்டவரோட வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு மனிதர் தான் அவரு. வாலிப வயசுலயே இருந்து. ஆனா அவர் ராஜாவாகும்போது ஒரு காரியம் நடக்குது. எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க. இவர் யுத்தத்துக்கு போகாத ஒரே ஒரு காரணத்தினால, அந்த அந்த பஸ்தேபாரோட அந்த பாவத்துல வந்து விழுகுறாரு. இந்த மாரி தான். அவ்ளோ காலம் அப்ப அவருக்குள்ள அந்த ஒரு அந்த விழுந்த பாவத்த விட, அதுல ஒரு பெரிய கொடூரமானது என்ன தெரியுமா? அவங்க கணவர வந்து அவரு கையாலேயே லெட்டர் எழுதி, அந்த கணவர் கையிலேயே குடுத்து விடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் ரோல நிக்க வச்சு, அப்படி பயங்கரமா சீக்ரெட்டா பயங்கரமா பிளான் பண்ணி அத வந்து முடிக்கிறாரு. இப்படி ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் வந்து தாவீது ராஜாவுக்குள்ள இருந்துச்சா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வந்து அதிசயமா இருக்கும். அதே மாதிரி தான் நெறைய நேரம் நடக்கும். நம்மளுக்குள்ள இப்படி ஒரு பாவம் இருந்துச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தீர்க்கதரிசிய கொண்டு அவருக்கு உணர்த்தும்போது அவர் தன்னை தாழ்த்துவார். You are the man. இதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் அந்த பாவத்தை வெளிப்படுத்தும்போது, நம்மள தாழ்த்துவோம் பார்த்தீங்களா? அப்ப நம்மள வந்து ஒரு ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஹம்பிள் பண்ண ஆண்டவர் வந்து விரும்புவார். அப்பதான் நம்ம நெனைப்போம், சரி நம்ம இன்னுமே ஆண்டவருக்குள்ள வளர வேண்டியது எவ்வளவோ இருக்கு போல. இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு போல அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருமே வருவாங்க. இப்படிதான் ஆண்டவர் வந்து நினைப்பார். இப்படிதான் ஆண்டவர் வந்து வழிநடத்துவார் ஒவ்வொரு முறையும். நம்ம எப்பல்லாம் வந்து ஆவிக்குரிய திருப்திக்கு வரணுமோ, அந்த நேரத்துலலாம் நம்மளுக்குள்ள இருந்து அந்த பாவத்தை இவ்வளவு நாள் மறைஞ்சிருக்கிற ஒரு பாவத்தை வெளிய கொண்டு வந்து ஆண்டவர் வந்து காமிப்பார். அடுத்து 2வது என்ன ஆண்டவர் பண்ணுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய தாகத்த வந்து ஆண்டவர் கட்டளையிடுவார். அதாவது அந்த தாகம் வந்து அப்படியே நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாரி திடீர்னு நமக்கு வந்து ஒரு தாகம் வரும். அந்த மாரி நேரங்கள்லாம் ஆண்டவர் வந்து நம்மள அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மள கொண்டு வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆ என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த ஆவிக்குரிய தாகத்த நான் நெறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்பலாம் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பலாம் ஓகே நான் இப்ப பரவால்ல. நான் ஸ்பிரிச்சுவலா நான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன் பார்த்தீங்களா? உடனே ஆண்டவர் வந்து ஒரு ஆவிக்குரிய தாகத்த குடுப்பார். அதாவது ஒரு புக்ஸ் வாங்கி படிக்கணும். எப்படியாவது அந்த புக்க வாங்கி படிச்சிரணும் அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களுடைய மெசேஜ கேட்கும்படியா எனக்கு பயங்கர தாகமா இருக்கும்.
இப்ப எப்படி தண்ணி தவிக்குதுன்னா அந்த வாட்டர் கேன எடுத்து குடிக்காம நம்மளால அடுத்த வேலையே பார்க்க முடியாது. அந்த மாரி ஒரு ஆவிக்குரிய தாகம் நமக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு இல்லன்னா ஒரு சாப்டர் பைபிள்ல ஃபுல்லா முடிக்கணும், படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகம். அத கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாரி ஒரு தாகத்த ஆண்டவர் குடுத்துருவார். வேற எதுவும் பண்ண மாட்டாரு. ஆண்டவர் வந்து ஒரு தாகத்த மட்டும் குடுத்துருவார். நம்மளே தேடி, தேடி, தேடி போய் படிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்பதான் யோசிப்போம், ஓ! இன்னும் நம்ம ஆவிக்குரிய அப்ப ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க பேசும்போது நமக்கு தெரியும், ஓ! இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம படிச்சதே இல்லையே! இந்த மாரி ஒரு ரெவலேஷன் நம்ம இதுவரைக்கும் இந்த வசனத்துல பார்த்ததே இல்லையே! ஓ! அப்ப இன்னும் நான் வளரணும் போல. இன்னும் நான் பைபிள இன்னும் நல்லா படிக்கணும் போல. இன்னும் எனக்கு ரெவலேஷன் நெறைய கிடைக்கணும் போல அப்படின்னு சொல்லி அப்பதான் நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, எப்பலாம் நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஓகே நான் ஒரு அளவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்பலாம் ஆவியானவர் வந்து இதான் பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய தரிசனத்தோட எண்ட் பிக்சர் மட்டும் காமிச்சுருவார். அதாவது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுல, இல்லன்னா இந்த உன்னுடைய ஸ்டேஜ்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருப்ப அப்படின்றத மட்டும் காமிச்சுருவாரு. ஆனா அந்த ரோட் மேப்ப வந்து ஆண்டவர் தரவே மாட்டாரு. நம்ம வந்து அத தேடி, 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 தேடி கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு லைவ் லொகேஷன் அனுப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து சொல்றது என்ன அப்டின்னா, ஆ யாருனாலும் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரணும்னு நெனச்சாங்கன்னா, உங்களுடைய லைவ் லொகேஷன் மட்டும் அனுப்புங்க அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அனுப்புனோம்னு வைங்களேன், அவங்க அத பார்த்தே வந்து வந்துருவாங்க. ஆனா அந்த காலத்துலலாம் வந்து அப்டி இருக்காது. நம்மளுடைய வீடே அவங்களுக்கு தெரிஞ்சாலும், ஒரு சில நேரம் ரோடு இதெல்லாம் வந்து அவங்க கேட்டு கேட்டு வர மாரி தான் இருக்கும். அப்டிதான் ஆண்டவர் வந்து பண்ணுவாரு. நமக்கு அந்த எண்ட் ரிசல்ட்ட மட்டும் காமிச்சுருவாரு. ஆனா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம தேடி, 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 தேடி கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க இதுதான் பண்ண போறீங்க அப்படின்றத மட்டும் ஒரு ஊழியக்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு போயிறாங்கன்னு வைங்களேன், நீங்க பயங்கர எக்ஸைட் ஆயிருவீங்க. ஓ! இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே வராது. அந்த மாரி வந்து ஆயிரும். ஆனா, இந்த ப்ராபசி நிறைவேறக்கு எத்தன வருஷம் அப்படின்றத அந்த ஊழியக்காரங்கட்ட ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. இந்த ப்ராபசி நிறைவேறதுக்கு அவங்க என்னென்ன பாடுகள் வழியா போணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் கடந்து போணும், என்னென்ன துரோகங்கள் எல்லாம் கடந்து போணும் அப்படின்றதையும் ஆண்டவர் அந்த ஊழியக்காரன்கிட்ட சொல்ல மாட்டாரு. அந்த ப்ராஃபட்டிக் வேர்ட் எப்படி இருக்கும்னா, பார்க்க அழகா வந்து இருக்குமே தவிர, ஆனா அது போற அந்த வழி எல்லாமே காமிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய வாஞ்சை. எல்லாமே ஈஸியா வந்து அவர் குடுத்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம தேடவே மாட்டோம். அப்ப இந்த மாரி ஒரு அழகான ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் குடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஆனா நம்ம அந்த ப்ராபர்ட்டிக் வேர்டுக்காகவே வந்து ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர தேட ஆரம்பிப்போம். ஆண்டவரே! இப்ப நான் என்ன செய்றது? இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிறைவேற அடுத்து நான் என்ன செய்றது? எந்த ஊருக்கு போறது? எந்த மனிதர்கள சந்திக்கிறது? என்ன தொழில் ஆரம்பிக்கிறது? எந்த சபைக்கு நான் போறது? எந்த ஊழியக்காரங்களுக்கு கீழ உட்கார்ந்து நான் கற்றுக்கொள்ளணும்? இப்படி வந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம ஆண்டவர்ட்ட கேட்டு, 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 கேட்டு செய்ய ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவரை எப்போதுமே சார்ந்து இருக்கிறது தான் ஆண்டவர் வந்து விருப்பப்படுறார். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். எப்பப்பலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்தி நிலைக்கு நம்ம வரோமோ, அப்பல்லாம் ஆண்டவர் இந்த 3 காரியங்கள முக்கியமா செய்ய ஆரம்பிப்பார். அத நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. நம்மளுடைய தகப்பன் எப்போதுமே நம்ம வளரணும் அப்படின்றதுல தான் ஆர்வப்படுறார். இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள ஆசீர்வதிப்பாராக.